அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. ஆ நம்மளுடைய வாழ்க்கையின் அதாவது இன்னைக்கு நெறைய நம்மளுடைய வாழ்க்கை சூழல்லாம் மாறிருச்சு இல்லையா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையின் பல தருணங்கள்ல கண்டிப்பா இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, எத நம்ம சொல்லுவோம்? அரவணைப்பு, அன்பு காட்டுறது. அதுக்கு தானே இன்னைக்கு நெறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆதரவு காட்டுதல், அதே மாரி கட்டி தழுவுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சந்தோஷம் அப்படின்னாலும் கூட நம்ம மத்தவங்கள கட்டி தழுவுறது. அதே மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும்போது கூட அவங்கள தட்டி குடுக்குற மாதிரி பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது இந்த அரவணைப்பு அப்படிங்கிறதுக்கு மெயின் அன்பு காட்டுதல் தான். நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய குழந்தைங்க கிட்ட எந்த அளவுக்கு அன்பு காட்டுறோமோ, நம்மளுடைய கணவன் மனைவியாகட்டும், இல்ல மனைவி, கணவன் எதுனாலும் அந்த குடும்பம் கூட்டு குடும்பமா இருந்தா பெரியவங்க கிட்ட. ஸோ இந்த அன்பு காட்டுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பத்துல எல்லார்ட்டயும் நம்ம டென்ஷனா நடந்துட்டு நம்ம வெளியில போய் அன்பு காட்டி நல்ல பேர் வாங்குறதுல பிரயோஜனமே இல்ல. ஸோ அன்பு காட்ட வேண்டிய இடம் முதல்ல குடும்பம் தான். அந்த பண்ப முதல்ல வளர்த்துக்கணும் நம்ம. அந்த அரவணைப்பு அப்படிங்கிறது நம்மகிட்ட வந்துட்டாலே, அந்த பண்பு வந்துட்டாலே, அது எல்லா இடங்களுக்குமே தானே பொருந்தது இல்லையா? ஒரு ஸ்கூலோ, காலேஜோ இல்லன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயோ, மத்தவங்கள கஷ்டப்படுத்தாம, மத்தவங்க ஏதாவது தப்பு செஞ்சா கூட, அவங்க என்ன தப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அத சுட்டிக்காட்டி அவங்கள நம்ம ஒரு அரவணைப்பு குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுலருந்து அவங்க மாறுவாங்க. அந்த இடத்துல பனிஷ்மென்ட் அப்படிங்கிறது செகண்டரி தான். ஸோ அது தேவையில்ல. அரவணைப்பு நம்ம குடுக்கும்போதே அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிருவாங்க. இன்னைக்கு நம்ம நெறைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துல அவங்க இந்த குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. ஆதரவு எந்த இடத்துல நமக்கு அரவணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பின்தங்கிய நிலையில் உள்ள ஒரு குழந்தைங்க. அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில பின்தங்கி இருப்பாங்க இல்லையா? அதாவது அது உடம்பு சம்பந்தமா இருக்கலாம். இல்ல ஒரு படிப்புல ஒரு டவுனா இருக்க குழந்தைங்க. அந்த மாதிரி பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களையோ, இல்ல மனிதர்களையோ தான் நம்ம என்ன செய்யணும்? மேல கொண்டு வரணும். அவங்களுக்கு அரவணைப்பு குடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு நம்ம எல்லாமே செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பேரண்ட்ஸ் தனிமையில தானே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாமே செஞ்சாலும் கூட அந்த அரவணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இன்னைக்கு நெறைய பேர்ட்ட பணம் எல்லாமே இருக்கு. ஆனா அவங்களுக்கு அரவணைப்பு இல்லாம அவங்க ஒரு அனாதையா தான் இன்னைக்கு நெறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய மைண்ட் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி ஆதரவு இல்லாத குழந்தைங்களும் அந்த நம்ம அன்பு குடுக்கல அப்படின்னா அவங்க வெளியில அத தேடுவாங்க. அது பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிரும். ஸோ அரவணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது குடும்பத்திலயும் சரி, வெளியிலயும் சரி இந்த பண்பு வளர்த்துக்கணும். இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசன் சேனல். நன்றி.